இன்றைக்கி கிளாஸில் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு அந்த 2 லைன்ஸ் மேலேயும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, 2 த்ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 த்ரெட் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. 2 த்ரெட்ஸ் சேர்த்து எட்ஜில். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சேம் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த லைனும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைனும் 2 லைன்ஸும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இழுத்து இந்த இடத்துல இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே ஸ்மாலாக செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் இந்த இடத்துல போட்டுட்டு லாக் பண்ணணும். இந்த இடத்துலையும் லாக் பண்ணி வெளியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி இழுத்துனா உங்களுக்கு ஃபில்லிங் மாதிரி வந்துடும். சேம் மெத்தட். சாட்டின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, சேம் மெத்தட். இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, ஃப்ளாட் ஸ்டிச்சு மாதிரி இருக்கும். சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த லைன் ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டுடுங்க. ஸ்லோவாக பண்ணால் உங்களுக்கு நீட்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கேப் தெரியும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. அது பரவாயில்ல, ப்ராக்டிஸ் ஆன உடனே கிளியர் ஆகிடும். இந்த ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சில் ஃபுல்லாக எட்ஜு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோலாக தெரியும். ஸோ அந்த ஹோல் தெரிய கேப் ஃபில் ஆகிறதுக்காக ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பீட்ஸ் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க செயின் ஸ்டிச்.
இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுங்க.